கிபி 907 பராந்தக சோழன் ஆட்சி புரிந்த காலத்துல சொந்த நிலம் வச்சிருக்கவங்க பேரை ஓலையில எழுதி ஒரு குடத்துல போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற முறை உள்ளாட்சி தேர்தலில் இருந்தது. 1919 நீதி கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் கல்வி, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காலப்போக்கில் சில அரசியல்வாதிகள்னால சமூக வளர்ச்சி திட்டங்கள் மக்களை சரியா சென்றடையல. 1994 மூன்றில் ஒரு பங்கு இடத்தை பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை வந்துச்சு. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை ஆய்வு செய்ய தரம்பால் ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய அளவில் முன்மாதிரியா இருந்த மாநிலம் தமிழ்நாடு. பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி நிர்வாகத்தை வியந்து பாராட்டியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் களம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊரின் முகமாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிற ஜனநாயக திருவிழா. இந்த திருவிழால கொண்டாட்டம், போட்டி, பொறாமை, சூழ்ச்சி, துரோகம், தீராப்பகை, பழிவாங்கல்கள், படுகொலைகள்னு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரோ நம்மள ரவுண்ட் கட்டாங்க. எத்தனை பேரா இருந்தாலும் சரி மொத்தமா போலி போட்டுருங்க. கரண்ட் போனதுக்கு கேட்சம் பண்ணிக்கிறானுங்க. யோ சடையாண்டி இந்த நான் நடராசன் ஆயுதம் எடுக்கணும்னு என்னைக்கும் நினைச்சதில்லை. எல்லாரும் மாதிரி சந்தோஷமா வாழணுன்றது தான் ஆசை. ஆனா அடுத்தவங்களால முடிவு பண்ணப்படுற இந்த வாழ்க்கை நம்ம நினைச்சதை என்னைக்குதான் தந்திருக்கு.